friends, assalamu alaikum. Welcome to Ma's Kitchen. Alhamdulillah, நல்லபடியா இந்தியாலேருந்து துபாய்க்கு வந்தாச்சு. நீங்க ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸா ஃபுல்லா கிளீனிங் ஒர்க்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா 3 மந்த்ஸா அப்படியே நம்ம போட்டுட்டு போயிட்டோம் இல்லையா. அது கூடவே பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து கொஞ்சம் சாமான்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா லஞ்ச் பாக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்பட்டது. வாங்க இப்ப என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா பார்க்கலாம். இந்த ட்ரைப்ளே கடாய் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. வாங்க முடியாமல் இப்படியே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட், 2.5 கிலோ இருந்தது. நான் வெயிட் போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பேக்கிங் பண்ணும் போது நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சூப்பராக ஒரு லிட்டும் கொடுத்துருந்தாங்க. இதில் நல்ல ஒரு 4 பேருக்கு தாராளமாக நம்ம கிரேவிஸு, கரீஸ் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டில் இந்த 2 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கியிருந்தேன். மார்னிங் நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறப்போ இந்த மாதிரி குட்டி குக்கர் தான் நமக்கு நிறைய தேவைப்படுது. என்கிட்ட ஏற்கனவே ஹார்ட் அனனைஸ்டில் ஒரு குட்டி குக்கர் வச்சுருக்கேன். இதுவும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த குக்கர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது போக இந்த அடுக்கு சட்டி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஹார்ட் அனனைஸ்டு மெட்டீரியலில் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மெட்டீரியலில் நான் குக்கரும் வச்சுருக்கேன், கடாயும் வச்சுருக்கேன். உங்ககிட்டையும் இதை நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் முன்னாடி உள்ள வீடியோவில், நீங்கள் போயிட்டு பாருங்கள். இதிலே சட்டி நான் தேடும் போது இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரி ஊரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 3 சட்டி மாதிரி அடுக்கு சட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோலியம் மெட்டீரியலில் நான் 2 சட்டி வாங்கியிருந்தேன். என்னதான் நம்ம மற்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் நமக்கு அலுமினியம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த இண்டோலியம் மெட்டீரியல் ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சட்டியுமே நல்லா ஹெவியாக இருந்தது. சரி இதில் 2 சட்டி வாங்கிக்கலாம், நமக்கு நிறைய இந்த காய்கறி ஆனம் சாம்பார்லாம் நிறைய கூட்டி விடும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 சட்டியும் வாங்கியிருந்தேன். இது ஷேப்புமே ரொம்ப அழகாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் பாக்ஸும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸும் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். இது சூப்பராகவே அமைஞ்சிடுச்சு. இந்த குட்டி பாக்ஸ் கொஞ்சமாக சட்னி இந்த பொடியெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஊர்லேயுமே எந்த கடையிலையும் இந்த டபுள் லேயர் கிடைக்கவே இல்லை. இது 2 டயர் இப்போது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். 700 சம்திங் வந்தது. ஆனால் நல்ல ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் சூப்பரா இருந்துச்சு. அதனால 2 பசங்களுக்குமே 2 லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லி வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. பசங்களுமே இந்த பிளாஸ்டிக் லிட் உள்ள லஞ்ச் பாக்ஸ் எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரமாக தெறிப்பும் விட்டுருச்சு. அதனால இந்த மாதிரி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் நான் UAE ஃபுல்லாக எல்லா டே டு டே ஷாப்லேயும் தேடாத இடமே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் நினச்சிட்டே இருந்தேன் நம்ம ஊருக்கு போனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வரணும்னு. இதுவுமே நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த மாதிரி டபுள் உள்ளதும் இருந்துச்சு, சிங்கிளாகவும் இருந்துச்சு. நான் சிங்கிள் ஒன்றும் இந்த மாதிரி டபுளாக உள்ளது ஒன்றும் வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மீஷோ ப்ராடக்ட்டு. நம்ம முத நாள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மறுநாள் டக்குன்னு எடுத்து போட்டு சமைக்க ஈஸியாக இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பட் ஓகே, இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஜாலர் பாட்டில் என்கிட்ட கேட்காதவங்களே இல்லை. ஜாலர் முர்த்தபா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஜாலர் பாட்டிலும் ஊர்ல தான் வாங்கினேன். இதுவுமே நான் ஊர்ல தான் வாங்கிட்டு வந்தேன். இது 3 நிப்பு உள்ளது. இதுக்கு முன்னாடி 5 நிப்பு உள்ளதும் நான் வச்சிருக்கேன். அடுத்து இந்த நட்ஸ் கட்டர் பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா சூப்பராக ஸ்லைஸாக நமக்கு கிடைக்குது. இது டைமும் சேவ் ஆகும். நம்ம ஒன்று கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் இல்லையா. அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா இங்கே நம்ம நிறைய பசங்களுக்கு சாலடில் சேர்த்து கொடுப்போம், ப்ளஸ் பாயசம் இந்த மாதிரிலாம் செய்யும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்து ஃபுட் ஐட்டமில் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. நம்ம அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா தூள், இந்த வீடியோவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அது பேக் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளஸ் புளி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வர புளி வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும், அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே இந்த படையா வத்தல் பார்த்தீங்கன்னா ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் நொறுங்கி வந்துருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, பொரிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எங்கள் சின்னம்மா வீட்டில் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. சூப்பராக செய்வாங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய். அது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் நான் ஃபுட் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே அணில் சேமியா வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அது இதில் வைக்க நான் மறந்துட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் மேட் வந்து நான் இங்கே தேடிட்டே இருந்தேன். இங்கே எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. கிடைச்சாலும் சும்மா ஒரு சின்ன பீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இதுவுமே நான் ஊருக்கு போனால் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால இந்த டேபிள் மேட்ல வந்து 2 கலர் மாதிரி வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் கோல்டன் கலர்ல, இன்னொன்று வந்து சிம்பிளா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டேபிள் மேட் கிளாத்துமே ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு இங்கே கிடைக்காத பொருள் எதுவோ அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பொருள் மட்டுமே நான் தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுங்கள். எல்லா பொருளையும் வாங்காமல் நமக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.